Friends, in the last class we studied about the potentiometer. மின்னழுத்தமானியை பற்றி பார்த்தோம். Now we see how we can find the internal resistance of the cell using potentiometer. அதாவது மின்னழுத்தமானியை பயன்படுத்தி ஒரு மின்கலனின் அகமின்தடையை எவ்வாறு கணக்கிடல். இதே கொஞ்சம் முந்தி ஒரு 2 கிளாஸ் முன்னாடி பார்த்திருப்போம். வோல்ட்மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின்தடை கணக்கிடல். இது என்னன்னா மின்னழுத்தமானியை பயன்படுத்தி என்ன செய்ய போறோம், அகமின்தடை பண்ண போறோம். Determination of the internal resistance of the cell using potentiometer. Last class I will show the potentiometer. Potentiometer காமிச்சேன். அது வயர் இருக்கும். அந்த வயரோட மொத்த லென்த் எவ்வளவு, 10 meters. நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்றது CD னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுக்கு இடையில எவ்வளவு மீட்டர்ஸ் லென்த் இருக்கு, 10 meters of wire. First we will complete the primary circuit. இது ஒரு பேட்டரி. The C இருந்து positive of the battery, negative of the battery through a key. It is connected to D. இது key K1 வச்சுக்கிறோம். இது ஒரு பேட்டரி. இது என்னது, பிரைமரி சர்க்யூட். இது என்ன சர்க்யூட், பிரைமரி சர்க்யூட், முதன்மை சுற்று. C ங்கற புள்ளியில இருந்து பாசிட்டிவ் ஆஃப் தி பேட்டரி கொடுக்கிறோம். D ங்கறதுல இருந்து நெகட்டிவ் ஆஃப் தி பேட்டரி through a key K1. சரி, இனிமே அடுத்தல C ல இருந்து இன்னொரு வயர் எடுத்து we can connect the cell which have the EMF epsilon. இந்த செல்லோட internal resistance தான் நிச்சய போறோம் கண்டுபிடிக்க போறோம். இந்த மின்கலனோட அகமின்தடையை தான் நிச்சய போறோம் கணக்கிட போறோம். இதுல இருந்து ஒரு கேல்வனோமீட்டர், நெகட்டிவ்ல இருந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் உயர் மின்தடை, ஒரு ஜாக்கி. அடுத்து across the battery we can connect a high resistance R through a key K2. இந்த key என்னது, K2. ரெண்டு key இருக்கு. K1 இது K2 இருக்கு. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் R. அது வேணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அந்த கீயை ஓபனா வச்சுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணா the resistance will be included. ஓபன் பண்ணோம்னா அது resistance include ஆகாது. This is a circuit diagram to calculate the internal resistance of a cell using potentiometer. அதாவது இது பிரைமரி சர்க்யூட் ஒரு பேட்டரி, ஒரு கீ K1 கொடுத்துட்டோம். அடுத்து செகண்டரி சர்க்யூட்ல C ல இருந்து எடுத்து பாசிட்டிவ் ஆஃப் தி பேட்டரி, இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸ்மால் r, இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஸ்மால் r, அத கண்டுபிடிக்க போறோம். நெகட்டிவ் ஆஃப் தி பேட்டரில இருந்து ஒரு கேல்வனோமீட்டர், ஹை ரெசிஸ்டன்ஸ் ஜாக்கி. அடுத்து across the battery we can connect a resistance R through a key K2. அது வேணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம், வேணாம்னா இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படினா we can include the battery of EMF epsilon alone. இந்த கீ என்ன பண்ணிருக்கோம், ஓபன் பண்ணிருக்கோம். திறந்த சாவி திறந்திருக்கு. அப்ப என்ன செய்யாது, இது இன்க்ளூட் ஆகாது, இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் ஆகாது. only the battery of EMF epsilon is included in the circuit. Now you find the balancing length. Balancing length நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம், L1. Balancing length எப்படி கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே சொல்லி கொடுத்தோம். இப்போ C ல இருந்து அந்த ஜாக்கி எடுத்து அப்படியே மூவ் பண்ணிட்டே வரணும். ஒரு பொசிஷன் வரும்போது the galvanometer will show zero deflection. The galvanometer எவ்வளவு இருக்கும், சுழி விலகல் அடையும். the current flowing through the galvanometer will become zero. அப்போதான் அந்த லென்த் என்ன சொல்றோம், பேலன்சிங் லென்த். Now the potential difference across Cj is equal to EMF of the cell. According to the principle of the potentiometer, the EMF is directly proportional to the balancing length L1. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வெச்சுங்க. இப்போ இது நம்ம இன்க்ளூட் பண்ணல, இத மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணிருக்கோம். So the EMF epsilon is directly proportional to the balancing length. இப்போ என்ன பண்றோம், இந்த கீ K2 க்ளோஸ் பண்ணிருக்கோம். அப்போ the resistance R is included in the circuit. இந்த R என்ன செஞ்சிருது, சர்க்யூட்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. Now the current flowing in the circuit, the resistance R, அது I வச்சுக்கிங்க. Current flowing through the resistance R, I is equal to, according to Ohm's law, total EMF. Total EMF is EMF of the battery epsilon by total resistance. இதோட ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் R, the battery oda internal resistance is small r. So the total resistance is equal to R plus small r. So that is a current flowing through the resistance. இந்த மின்தடை வழியாக செல்லக்கூடிய மின்னோட்டம் I is equal to ஓம் விதிப்படி மொத்த மின்னியக்கு விசை by மொத்த மின்தடை epsilon by R plus R. Now the potential difference across the resistance.
அந்த மின்தடை குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு V. V is equal to IR. V is equal to IR. I நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்ச அளவு எப்சிலான் by R plus R into resistance capital R. That is the potential difference across the resistance. அதாவது இந்த மின்தடை R இன் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு V. V is equal to epsilon R by R plus R. ஏன்னா current into resistance. இது ஓம் விதி. V is equal to IR. அந்த ஓம் விதி நிறைய வச்சுக்க. ஏதாவது ஒரு ஃபார்முலா எல்லாம் எழுதணும். V is equal to IR, I is equal to V by R. இந்த மாதிரி ஞாபகம். இப்போ நம்ம இத I is equal to V by R னு போடுறோம். அதாவது மின்னியக்கு விசை by மின்தடை. இங்க V is equal to IR. அந்த I எடுத்துக்கிறோம். இதோட மின்தடையால பெருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன நடக்குது? மின்னழுத்த வேறுபாடு. சரி. இப்போ என்ன பண்றோம் அப்படினா அதே மாதிரி பேலன்சிங் லென்த் கண்டுபிடிக்கணும். அது இன்னொரு இடத்துல கிடைக்கும். இந்த J இன்னொரு இடத்துல கிடைக்கும். அந்த லென்த் நம்ம நோட் பண்ணுவோம். let it be L2. இப்போ எதை இன்க்ளூட் பண்ணிருக்கோம்? the key close பண்ணிட்டோம். now the resistance included in the circuit. now the balancing length is L2. இப்போ இங்க நமக்கு என்ன வராது? மின்னியக்கு விசை எப்சிலான் வராது. என்ன வரும்? மின்னழுத்த வேறுபாடு வரும். by the principle of the potentiometer epsilon R by R plus R is directly proportional to L2. இதானது மின்னழுத்த வேறுபாடு. இப்போ நம்ம இத இன்க்ளூட் பண்ணதால அந்த மின்னழுத்த வேறுபாடு இருக்கு நேர்த்தகவல் இருக்கும். அந்த பேலன்சிங் சமன்சை நேரத்துக்கு நேர்த்தகவல் இருக்கும். இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் 2. இப்போ என்ன பண்ண போறோம்? டிவைட் ஈக்குவேஷன் 1 by 2. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆல என்ன செஞ்சிரோம்? டிவைட் பண்ணிரோம். சோ epsilon by epsilon R by R plus R equal to L1 by L2. இந்த epsilon கேன்சல் ஆயிடும். இந்த R plus R மேல போயிடும். அப்ப R plus R by capital R equal to L1 by L2. L1 by L2. R by R அளவு 1. R by R 1 plus small r by capital R is equal to L1 by L2. L1 by L2. 1 by L2. 1 plus R by R is equal to L1 by L2. இந்த R by R தனியா இருக்கு. அந்த 1 அங்க கொண்டு போயிரோம். அப்போ R by capital R is equal to L1 by L2 minus 1. 1 அங்க போயிட்டு. இன்னும் என்ன சொல்றோம்னா L2 காமனா எடுக்கறோம். மேல L1 minus L2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அகமின்தடை கண்டுபிடிக்கணும். ஸ்மால் r. இந்த கேபிடல் R அங்க கொண்டு போயிரு. அப்போ R into L1 minus L2 by L2. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிச்சலாம்? இந்த செல்லோட அந்த மின்தடையோட அகமின்தடை எடுத்துக்கலாம் கணக்கிடலாம். ஏன்னா நம்ம ஆர்ங்கிறது நம்ம வச்ச மின்தடை தான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 ஓம் மின்தடை. அந்த அதுக்கு எது குறுக்கே அந்த மின்கலத்துக்கு குறுக்கே நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த மின்தடையோட மதிப்பு நம்ம ஒரு 10 ஓம் வச்சுக்கிட்டோம். L1 என்று நம்ம கண்டுபிடிச்ச சமன்சை நீளம் அதுவும் தெரியும். அப்போ கேபிட்டல் தெரியும், L1 என்று தெரியும். எதை கண்டுபிடிச்சிக்கலாம்? அந்த மின்கலனோட அகமின்தடை எடுத்துக்கலாம் கணக்கிடலாம். சரி, இந்த எக்ஸ்பெரிமென்ட் என்ன செய்யலாம் அப்படினா ரிப்பீட் பண்ணலாம். we can pass different current pass resistance மாத்தலாம். ஆனா as the resistance increases the internal resistance also increases. சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது heating effect னா when the current flowing through the conductor it has some resistance, so it will produce some heat. எதனால ரெசிஸ்டன்ஸ் அப்படினா என்ன? ஒரு மின் தடை. தமிழ்ல மின் தடை ஒரு பிளாக். அப்ப அது வழியா அந்த மின்னோட்டம் போகும் பொழுது அந்த தடையில போய் மோதும்போது என்ன ஆகும்? some amount of energy is wasted as the heat energy. the current energy heat energy மாறுது. அதுக்கு தான் பேரு ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். சரி, அந்த ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து நம்ம என்ன பண்றோம்? we can produce the electromotive force. அதுக்கு என்ன பேரு? தெர்மோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். வெப்ப மின் விளைவு. ஜூலின் விதிப்படி இப்போ ஒரு கடத்தி இருக்கு. ஒரு சின்ன கடத்தி இருக்கு. அது வழியா உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மின்னழுத்த வேறுபாடு வந்து V. அது வழியா போகக்கூடிய மின்னோட்டம் வந்து I வச்சுக்கிட்டோம். அப்படினா அதுல போறதால அது செய்யக்கூடிய வேலை W is equal to VI into T. அது செய்யக்கூடிய வேலை.
that W is equal to VI into T. அதாவது அந்த ஒரு கடத்தி ஒரு மின்தடை வச்சுக்கேன்டா, ஒரு மின்தடை இந்த வழியா போகக்கூடிய மின்னோட்டம் வந்து I. மின்னோட்டம் எப்போ போகும்? ரெண்டுக்கு இடையில ஒரு மின்னழுத்த வேறுபாடு V இருக்கும்போது தான் போகும். Now அந்த ஒர்க் டன் ஆனது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, it is equal to VIT. In the absence of external effect, வேற எந்த எஃபெக்டும் இல்லாட்டி this work done or this energy will appear as the heat energy. It is denoted as H. H is equal to VI into T. VI into T. We know the Ohm's law. அப்போ Ohm's law பார்த்தோம். V is equal to IR. அப்போ V கிடைச்சதுனா IR சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ V க்கு பதிலா IR போட்டோம்னா I into I square RT. So this is called as Joule's law. இதுக்கு என்ன பேரு? Joule's law. According to Joule's law, the quantity of heat developed depends upon the square of the current. It also depends upon the resistance of the conductor. It also depends upon the time of passage of current, and it was proved by Joule. Joule ஒரு Joule's calorimeter எடுத்துட்டு he proves the Joule's law. 2 மார்க்ல கேட்கலாம் state Joule's law. Joule விதியை கூறு. அப்புறம் அந்த சமன்பாடு எழுதி H is equal to I square RT. அதாவது quantity of heat வெப்பமாக்கலானது அதன் மின்னோட்டத்தின் இருமடியை பொறுத்து மாறும், அதன் மின்தடையை பொறுத்து மாறும், அதில் பாயக்கூடிய மின்னோட்டம் நேரத்தை பொறுத்து நிச்சயம் மாறும். அதாவது quantity of heat is directly proportional to the square of the current. It also depends upon the resistance of the conductor, and also it depends upon the time of passage of current. Then we will see the application of Joule's law. Now we will see the applications of Joule's heating effect. அதாவது ஜூல் வெப்ப விதியின் பயன்பாடுகள். Joule's விதி என்னன்னு பார்த்தோம்? The quantity of heat developed in a conductor for a passage of current is directly proportional to the square of the current and the resistance of the circuit and the time of flow. அதாவது ஒரு மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதால் உருவாகப்படும் வெப்பமானது அதன் மின்னோட்டத்தின் இருமடிக்கு நேர்த்தகவிலும் மின்சுற்றின் மின்தடைக்கு நேர்த்தகவிலும் அந்த மின்னோட்டம் பாயும் நேரத்திற்கு நேர்த்தகவிலும் அமையும். இதானது ஜூல் வெப்ப விதி. சரி, இனிமே அதோட பயன்கள் ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மின் சூடேற்றிகள், எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ். இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் என்ன ஹீட்டர்ஸ்ல யூஸ் பண்றோம்? வாட்டர் ஹீட்டர். இது வாட்டர் ஹீட்டர், வாட்டர் தண்ணிக்குள்ள போட்டு தண்ணியை கொதிக்க வைக்கலாம், வாட்டர் ஹீட்டர். இது வந்து என்னது? அயன் பாக்ஸ். அயன் பாக்ஸ்ல ஹீட்டிங் எஃபெக்ட். கரண்ட்டை பாஸ் பண்ண சுவிட்ச் ஆன் பண்ணா என்ன செஞ்சிருது? இது வந்து ஹீட் ஆகி நினைச்சிடும் ஷர்ட் இதெல்லாம் நினைச்சிடும் அயன் பண்றோம். இது வந்து வாட்டரை ஹீட் பண்ணுது. அந்த ஹீட்டிங் எஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிடுதோம். இதுல என்ன இருக்கும் அப்படின்னா உள்ள வந்து ஒரு காயில் இருக்கும். இட் இஸ் மேட் ஆஃப் நிக்ரோம் அப்படிங்கிற ஒரு அலாய். இந்த அலாய் இட் இஸ் மேட் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம். நிக்கல் அண்ட் குரோமியம் ஆன ஒரு உலோக கலவை நினைச்சிடும் பயன்படுத்துறோம். அதோட பண்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அதாவது மின்தடையன் மிகவும் அதிகமா இருக்கும். அதனாலதான் கரண்ட் போன உடனே ஹீட் அதிகமா இருந்துச்சு ப்ரொடியூஸ் ஆகுது. அப்படி ப்ரொடியூஸ் ஆகாம இருந்துக்கூடாது, மெல்ட் ஆகிடக்கூடாது. அந்த மெட்டல் அதிக வெப்பத்தில் இருந்துக்கூடாது, உருகிடக்கூடாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? அதோட உருகுநிலை என்னச்சிடும் தாங்கணும், அதிகமா இருக்கணும். And it do not oxidize easily. ஆக்சிஜனேற்றம் நினைச்சக்கூடாது, அடையக்கூடாது. ஆக்சிஜனேற்றம் அடையாமலே நினைச்சலாம் அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தக்கூடிய உலோக கலவை நினைச்சிடும் பயன்படுத்துறோம். அதனால எதை பயன்படுத்துறோம்? நிக்ரோம் பயன்படுத்துறோம். அப்ப இந்த நிக்ரோம் ஏன் பயன்படுத்துறோம்? ஹீட்டிங் எலமெண்டா, இந்த மின் சூழலில் ஹீட்டிங் எலமெண்டா பயன்படுத்துறோம்னு கேட்கலாம். எதனால? அந்த நிக்ரோமோட specific resistance is very high. It has very high specific resistance and high melting point. உருகக்கூடாது வெப்பநிலை. அதுல at high temperature also it do not oxidize easily. ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு நினைச்சக்கூடாது, உட்படக்கூடாது. அதாவது ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்படி மெல்ட் ஆன மாதிரி உருகிற மாதிரி ஆயிடும். it do not oxidize easily. These are the properties of nichrome. வேற எல்லாம் பயன்படுத்துறாங்க? பிரெட் டோஸ்டர், அதுலேயும் ஹீட்டிங் எஃபெக்ட் நினைச்சுறாங்க பயன்படுத்துறாங்க. எலக்ட்ரிக் டோஸ்டர்
பிரெட் எல்லாம் வச்சு டோஸ்ட் பண்றதுக்கு they can use the toast. அதே ஹீட் என்னச்சியும் ப்ரொடியூஸ் ஆகும். இதெல்லாம் எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ். சரி, அடுத்து வேற என்ன பயன் இருக்குன்னா ஃபியூஸ். இது நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபியூஸ் என்னெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஃபியூஸ். இந்த மாதிரி பயன்படுத்தியிருப்போங்க. இப்போ இதில் நினைச்சுவாங்க சில எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸில் போட்டிருப்பாங்க. டிவி சில எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸில் இந்த மாதிரி ஃபியூஸ் போட்டிருப்பாங்க. 1 ஆம்பியர் 2 ஆம்பியர் ஃபியூசஸ். இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டைப்ஸ். நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடியது ஃபியூசஸ் யூஸ்ட் இன் ஹவுசஸ். இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா 2 கான்டாக்டருக்கும் இடையில ஒரு ஒயர். அந்த ஒயர் வச்சு தி ஒயர் இஸ் மேட் ஆஃப் லெட் அண்ட் டின். இட்ஸ் an alloy of lead and tin கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதை இந்த சர்க்கியூட்ல சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபியூஸோட யூஸ் என்ன? வீடியோவில் சிலரும் ஃபியூஸ் போயிட்டு அப்படிம்பாங்க. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்க்கியூட் பிரேக் ஆயிட்டு. எதுக்காக சர்க்கியூட் பிரேக் ஆகுது? அது ஃபியூஸே போடாம போட்டு டைரக்டாவே கொடுத்துலாம். எப்பவும் கரண்ட் வந்துகிட்டே இருக்கும், ஃபியூஸே அடிக்காது. அப்படி ஆனா என்ன ஆயிரும்? சிலர் ஹை வோல்டேஜ் ஏதாவது வந்துச்சுன்னா தீ பிடிச்சிரும், ஃபயர் ஆயிரும், வெடிச்சிரும் சில அப்பரேட்டர்ஸ்லாம். இது என்ன பண்ணுதுன்னா சேஃப் கார்ட் பண்ணிடுது, சர்க்கியூட்டை பிரேக் பண்ணி விடுறது, கட் பண்ணி விட்டுரும். அவங்க உள்ள கரண்ட் நிச்சயாது. இப்போ அது ஹை வோல்டேஜ் போகிறனால உள்ள அப்ளைன்ஸ் எதையும் நிச்சயாது, காஸ்ட்லி அப்ளைன்ஸ் எதையும் நிச்சயாது டேமேஜ் பண்ணாது. அது மாதிரி சில ஒரு போர்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஃபியூஸ் போட்டிருப்பாங்க. இப்போ எம்சிபின்னு, அதாவது மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர் போடுறாங்க. வீடியோவில் சர்க்கியூட் பிரேக்கர் போடுறாங்க. ஏன் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ இதில் இந்த ஒயர் போடுறாங்கன்னால அது 15 ஆம்ஸுக்கு குறையா அப்படின்னா அலாய் ஆஃப் லெட் அண்ட் டின் போட்டிருப்பாங்க. அதாவது லெட் டின்னால உருவாகின ஒரு அலாய் பயன்படுத்துறாங்க. 15 ஆம்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா காப்பர் ஒயர் நினைச்சுவாங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மின் உருகு இழை இது காரியம் மற்றும் வெள்ளியத்தினால் ஆனது. காரியம் மற்றும் வெள்ளியத்தினால். இஃப் தட் கரண்ட் இஸ் பிலோ 15 ஆம்ஸ், 15 ஆம்ஸுக்கு அதிகமா இருந்தா என்ன பயன்படுத்துவாங்க? காப்பர் பயன்படுத்துவாங்க. சரி, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ஹை வோல்டேஜ் வருது, என்ன ஆயிரும்? மெல்ட் ஆயிரும், ஃபீஸ் போயிடும். திருப்பி அப்போ என்ன, இந்த ஒயர் பிரேக் ஆயிரும், கட் ஆயிரும். அப்போ அந்த இது வழியாக கரண்ட் போக முடியாது. ஸோ வி கேன் சேஃப் கார்டு. வீட்டில் கரண்ட் லைட் எரியாது, எதுவுமே எரியாது. திருப்பி என்ன செய்யணும்? அந்த ஃபீஸை கழட்டி திருப்பி இந்த ஒயர் நம்ம வச்சிருக்கணும், வேற ஒயர், அதை வச்சு அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு திருப்பி ப்ரெஸ் பண்ணால் என்ன செய்வோம்? மறுபடியும் ஒர்க் ஆரம்பிக்கும். எங்கே எதுவும் ஃபால்ட் இருந்தால் அதை சரி பண்ணிட்டு என்ன செய்யலாம்? ஃபீஸை மாற்றி விட்டுடலாம். ஆனால் இட் வில் டேக் சம் டைம். அதெல்லாம் போய் எடுத்து பார்த்து ஃபீஸை கழட்டி மாற்றணும். இப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சர்க்கியூட் பிரேக்கர் போட்டுருந்தாங்க. இதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கர் இது என்ன ஆயிருக்கும்? மேலே ஆன் பண்ணி விட்டுருப்போம், போயிட்டு ட்ரிப் ஆயிட்டுன்னு வச்சுக்க, ஏதாவது ஷார்ட் ஆகிட்டு ஹை வோல்டேஜ் வருதுன்னா இது ஆஃப் ஆயிரும், டக்குன்னு கீழே வந்துடும், டக்குன்னு தன்னாலே என்ன செய்யும்? ட்ரிப் ஆயிரும். அப்போ சர்க்கியூட் லைட் எல்லாம் என்ன செய்யும்? ஆஃப் ஆயிரும், உள்ள கரண்டே போகாது, சர்க்கியூட் வீட்டுக்குள்ள கரண்டே போகாது. திருப்பி நம்ம சர்க்கியூட் எதுவும் ஃபால்ட் இருந்தால் சரி பண்ணுறோம், பண்ணிட்டு திருப்பி என்ன ட்ரிப்பை எப்படி லேசாக மேலே தட்டி விட்டா போதும், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ட்ரிப் என்ன மேலே எடுத்து விட்டா போதும், லைட்லாம் என்ன செய்யும்? எரிய ஆரம்பிச்சிடும். அந்த நம்ம வேலை ஈஸி ஆகிக்கிறது. இங்கே நம்ம என்ன செய்யணும்? அந்த ஒயரை எடுத்து அதை கனெக்ட் பண்ணி திருப்பி என்ன செய்யணும்? போய் போடணும், அதை ரீப்ளேஸ் பண்ணுது. சரி, அப்போ அதுக்கு என்ன பயன்படுத்துறோம்னு சொன்னோம்? இட் இஸ் an alloy of lead and tin if the current having 15 amperes. இப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் எவ்வளவு தெரியுமா? 5 ஆம்பியர். 5 ஆம்பியர் வோல்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 220 வோல்ட் வரும். 220 வோல்ட் 5 ஆம்பியர். 15 ஆம்ஸ்ங்கிறது சில ஃபேக்டரிஸ்ங்கெல்லாம் யூஸ் பண்ண ஹை வோல்ட் கரண்ட் யூஸ் பண்ணக்கூடியது. அதில் என்ன செய்யணும்? இப்போ காப்பர் ஃபியூஸ் என்ன செய்யலாம்? போடலாம். நம்ம காப்பர் ஃபியூஸ் என்ன செய்யக்கூடாது? போடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? லெட் அண்ட் டின் ஃபியூஸ் என்ன செய்யணும்? யூஸ் பண்ணணும். சரி, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன? அந்த ஒயரோட ப்ராப்பர்ட்டி என்ன? எந்த ஒயரையும் ஏன் காப்பரை போடக்கூடாது? சிலருக்கு காப்பர் போடணுங்கிறோம், சிலருக்கு காப்பர் போடக்கூடாதுங்கிறோம், சில வேற எந்த மெட்டலும் போடக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னா ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகணும். அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸ், ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் இட் ஷுட் பி ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், மெல்டிங் பாயிண்ட் லோவாக இருக்கும், சீக்கிரம் மெல்ட் ஆயிடணும். ஹை ரெசிஸ்டன்ஸ் ஹீட் ஆன உடனே இந்த சர்க்கியூட் வந்து பிரேக் ஆயிடணும். அப்போ யூ ஷுட் ஹேவ் அ லோ மெல்டிங் பாயிண்ட். நம்ம ஏற்கனவே பார்த்தது எலக்ட்ரிக் ஹீட்டரில் யூ ஷுட் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். நினைச்சுக்கிட்டு அது உருகக்கூடாது, இட் டோன்ட் ஆக்சிடைஸ் ஈஸிலி. அதனால தான் அதில் அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? நிக்ரோம் யூஸ் பண்ணுறோம். அப்போ இங்கே நிக்ரோம் போட்டால் என்ன செய்யாது? ஃபீஸ் போகாது. ஏன்னா மெல்டிங் பாயிண்ட் அதிகம், மெல்ட் ஆகாது, அது வாட்டுக்கு சர்க்கியூட் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் உள்ள போய் என்ன செய்யும்? டேமேஜ் பண்ணிடும். இப்போ ஃபேனு இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யும்? டேமேஜ் ஆயிடும். அதிகமான வோல்டேஜ் போகும்போது அதில் காயில் அதுனா போயிடும். இப்போ டேமேஜ் அதிகமாகிடும். சில நேரம் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆக கூட சான்ஸ் உண்டு. அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறோம்? இங்கே an alloy of lead and tin யூஸ் பண்ணுறோம். அதோட ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணனாலே ஹை ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? ஹையாக இருக்கணும். ஆனால் இங்கே மெல்ட் ஆகணும். அப்போ யூ ஷுட் ஹேவ் எ லோ மெல்டிங் பாயிண்ட்.
மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும், லோவா இருக்கணும். அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம் என்னது, லெட் அண்ட் டின். ஃபார் நார்மலா 15 ஆம்ஸுக்கு கீழே, 15 ஆம்ஸுக்கு மேல அப்படின்னா we can use the copper. இப்ப சாதாரண ஃபியூஸோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம், அதை ஓவர் கம் பண்ணதுக்கு தான் என்ன பார்த்துட்டோம், மினியேச்சர். அதுனா மினியேச்சர் என்ன செய்யறோம், யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதாவது சாதாரண இப்போ அந்த ஃபியூஸ்ல அந்த டிராபேக் என்ன, பிரேக் ஆயிரும் சர்க்யூட். சப்போஸ் ஓவர் வோல்டேஜ் வந்தா இந்த சர்க்யூட் பிரேக் ஆயிரும், மெல்ட் ஆயிரும். அந்த ஒயர் வந்து என்ன செய்யும், மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆயிரனால இது வழியா என்ன செய்யாது, கரண்ட் போக முடியாது. திருப்பி என்ன செஞ்சிடும், அதை எடுத்துட்டு வேற ஒயர் வச்சு என்ன செய்யணும், ரீப்ளேஸ் பண்ணிட்டு திருப்பி ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டிராபேக் இல்லாம இருக்குது என்ன பண்றோம், சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்றோம். இப்ப எல்லாமே சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்றாங்க. அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும், ட்ரிப் ஆயிரும், கட் ஆயிரும். திருப்பி வேணுங்க மாதிரி நல்லா சர்க்யூட்ல சரி பண்ணிட்டு திருப்பி ஈஸியா அந்த சுவிட்ச் மாதிரி தான் இருக்கும், மேல தூக்கி நினைச்சலாம் விட்டுலாம். சரி, இனிமே நம்ம அடுத்த அப்ளிகேஷன் பார்க்கிறோம். அடுத்த அப்ளிகேஷன் வந்து எலக்ட்ரிக் ஃபர்னஸ். எலக்ட்ரிக் ஃபர்னஸ் சரி, எலக்ட்ரிக் ஃபர்னஸ். எலக்ட்ரிக் ஃபர்னஸ் இதோட யூஸ் என்ன அப்படின்னா, ஹை டெம்பரேச்சர் என்ன செய்யும், ப்ரொடியூஸ் ஆகும். ஹை டெம்பரேச்சர் அது வந்து we can produce and manufacture a large number of materials such as steel, silicon carbide, quartz, gallium arsenide. இந்த மாதிரி நிறைய வேல்யூபிள் மெட்டீரியல்ஸ் என்ன செய்யலாம், ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த ஹை டெம்பரேச்சர்ல. அதான் எலக்ட்ரிக் ஃபர்னஸ். அதில் வந்து என்ன யூஸ் பண்ணும் அப்படின்னா, மோலிப்டினம் நிக்கர் ஒயர் அரௌண்ட் சிலிக்கன் tube. அது வந்து it is used to produce a temperature of around 1500 degree Celsius. ஒரு 1500 டிகிரி செல்சியஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், we can use molybdenum nichrome wire. It is wound on a silica tube. டியூப் வச்சு திணிச்சிரும் பண்ணிருப்போம் ஸ்பைரலா. ஒரு 3000 டிகிரி செல்சியஸ் அந்த ரேஞ்சில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா we can use carbon arc furnace. அது டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக வேணா நினைச்சலாம், கார்பன் ஆர்க் ஃபர்னஸ் நினைச்சலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எலக்ட்ரிக் லேம்ப். இது சாதாரண மின் விளக்கு, ஃபிலமெண்ட் லேம்ப்னு சொல்றோம். அப்படின்னா ஒரு இலை விளக்கு, டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் லேம்ப். இதில் வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்கும், அதை சுற்றி உள்ள கிளாஸ் பல்ப். இட் இஸ் என்க்ளோஸ்ட் வேக்கம்ல நினச்சி என்க்ளோஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும்போது இட் வில் ப்ரொடியூஸ் அ ஹீட். டியூ டு த இன்கேண்டசன் இட் வில் கிவ்ஸ் த லைட். ஆனால் இட் யூசஸ் the energy of around nearly 5% of the electrical energy. கிட்டத்தட்ட எவ்வளவுதான் யூஸ் பண்ணும், அது 5% of the electrical energy தான் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். ஏன், அதனால நிறைய எனர்ஜி இது வேஸ்ட் ஆயிருது. வேஸ்டிங் ஆஸ் a ஹீட் எனர்ஜி. இந்த பல்பை கொஞ்ச நேரம் ஆன் பண்ணிட்டு அந்த ரூம் பக்கத்தில் போனோம்னா நம்ம ஹீட் எனர்ஜியும் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாதிரி பல்ப் அணைச்சக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க. எதனால, அது ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆயிருது, வெப்பமயமாக்குதல். இப்போ ஏற்கனவே வெப்பம் ரொம்ப இருக்கு, புவி வெப்பமாயதல் அவாய்ட் பண்ணதுக்காக அந்த பல்பை பயன்படுத்தக்கூடாதுன்னு இப்போ எல்இடி பல்பு, எல்சிடி பல்ப் தான் நினைச்சிடும் பயன்படுத்துறோம். இதில் என்ன செய்யும், ஹீட்டிங் எஃபெக்ட்னால என்ன ஆயிரும், இட் வில் ப்ரொடியூஸ் த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் இட் வில் அஃபெக்ட் த சரௌண்டிங்ஸ், சுற்றுச்சூழல் என்ன செய்யும், பாதிக்கும். அதனால என்ன பண்ணிருந்தோம், யூ கேன் அவாய்ட் இட். இது வந்து லைட்டை எப்படி கொடுக்குன்னா, இப்போ நம்ம ஒரு இரும்பை பழுக்க காய்க்கிறோன்னு வச்சுக்க, ஒரு இரும்பை நல்லா ஹீட் பண்ணுறோம், நல்லா சூடுபடுத்துகிறோன்னா அது ஹீட் ஆகி அது ஒரு லைட்டை கொடுக்கும், ஒரு சிவப்பான லைட் எரியும். அப்புறம் ரொம்ப ஹீட் பண்ணோம்னா ஒயிட் கலரில் நினைச்சியும் ஒளியை கொடுக்கும். அதைத்தான் எங்கே நினைச்சிடும் பயன்படுத்துகிறோம், இதில் நினைச்சிடும் பயன்படுத்துகிறோம். அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து அதுக்குள்ள கரண்ட் போய் ரொம்ப ஹீட் ஆகி அதோட உருகு நிலை மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3380 டிகிரி செல்சியஸ், 3380 டிகிரி செல்சியஸ். அவ்வளோ ஹை டெம்பரேச்சர் டெம்பரேச்சர் அதிகமாகும் போது இட் வில் கிவ்ஸ் த லைட். அந்த வெப்பத்திலிருந்து என்ன பண்ணுறது, அந்த இன்கேண்டசன்ட் சாலிட் தான் என்ன செய்யுது, நல்லா ஒரு ஒளிரக்கூடிய சூட நல்லா ஹீட் பண்ணும்போது என்ன செய்யுது, ஒளியை கொடுக்குது. அது உயர் வெப்பநிலைக்கு உட்படுத்தும் பொழுது அது என்ன செய்யுது, வெப்பத்தை ஒளியை கொடுக்குது. அதனால இப்போ நினைச்சிட்டாங்க, இதெல்லாம்
பேன் பண்ணி இப்போ மட்டை எரிச்சுறாங்க, மட்டை லைட்டை தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதோட பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தோன்னா நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆயிரும், வேஸ்டிங் ஆஸ் த ஹீட் எனர்ஜி. சரி, அடுத்து வேறு எதுலலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஆர்க் லேம்ப் இதில் பயன்படுத்துகிறோம். வேறு எதில் பயன்படுத்தலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெல்டிங் இதெல்லாம் என்ன செய்யலாம், ஹீட்டிங் எஃபெக்ட் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். சரி, இதோட நீ பார்த்துட்டோம். இப்போ அடுத்தால ஒரு 2 சம் தான் இருக்கு மொத்தத்திலே இந்த லெசன்ல. அந்த 2 சம் என்ன செய்வோம், இப்போ பக்கம் 122 எடுத்துக்க. 13வது ப்ராப்ளம். 4 bulbs P, Q, R, S are connected in a circuit of unknown arrangement. When each bulb is removed one at a time and replaced, the following behavior is observed. Draw the circuit diagram for this bulb. அதாவது PQRS அப்படின்னு ஒரு 4 மின் விளக்குகளை தெரியாத மின் சுற்று அமைப்பு ஒன்றில் இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மின் விளக்கும் ஒன்றன் பின் ஒன்றாக நீக்கப்படும் பொழுது பின்வரும் நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. அது இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பியை ரிமூவ் பண்ணா என்ன நடக்கும், கியூவை ரிமூவ் பண்ணா அப்படின்னு ஒன்னா கொடுத்துருக்காங்க. இதுக்கு தகுந்தாப்புல என்ன செய்யணும், ஒரு சர்க்கியூட்டை என்ன செய்யணும், நீ வரையணும். இப்போ இந்த ஆன்சர் சர்க்கியூட்டை பாரு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பி ரிமூவ்டு. பி எது, இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது வழியா கரண்ட் போகாது. இந்த பியை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல சர்க்கியூட் வந்து பிரேக் ஆயிரும். சரியா, கண்டினியூட்டி கிடைக்காது. ஏன்னா கரண்ட் வந்து இப்படி வந்து அந்த பல்போடி வந்து இங்க வரணும். அப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது கட் ஆயிரும், இந்த இடத்துல பிரேக் ஆயிரும். அப்போ கரண்ட் எங்கோடி தான் போகும், நேர பேட்டரி வந்து இப்படி போயிடும். அப்போ எந்த பல்ப்லாம் எரியும், ஆறுங்கிற பல்ப் எரியும், கியூ எரியும், எஸ் எரியும். அப்போ கரெக்ட் தானே, கியூ எரியும், ஆர் எரியும், எஸ் எரியும். பியை ரிமூவ் பண்ணிட்டா. அடுத்து கியூவை ரிமூவ் பண்ணிட்டோம். யோசித்து சர்க்கியூட்டை டிசைன் பண்ணணும். கியூவை ரிமூவ் பண்ணிட்டோம், இதை ரிமூவ் பண்ணிட்டோம், தூரம் எடுத்துட்டோம். அப்போ என்ன நடக்கும், இந்த இடத்துல சர்க்கியூட் வந்து பிரேக் ஆயிரும். அப்போ கரண்ட் இப்படி போகாது. அப்போ இந்த 2 வழியாகவும் நினைச்சாது கரண்ட் போகாது. எப்படி வந்துடும், இப்படி வந்து நேரம் இப்படி வந்து இப்படி தான் வரும். இங்கே என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ இந்த 2 பல்பு மட்டும் தான் என்ன செய்ய முடியும், எரிய முடியும். அப்போ கியூவை ரிமூவ் பண்ணும்போது ஆரும் பியும் மட்டும் தான் என்ன செய்ய முடியும், எரிய முடியும். எஸ் எரியாது. சரிதானா. அப்போ எஸ் ஆஃப் பி அண்ட் ஆர் ஆன். சரிதானா. அடுத்து ஆர் நீக்கப்படல். ஆரை ரிமூவ் பண்ணிருந்தோம். அப்போ கரண்ட் அதே மாதிரி தான் இப்படி வந்து இப்படி தான் போக முடியும். இங்கே சர்க்கியூட் கம்ப்ளீட் ஆக முடியாது, அந்த இடத்துல கட் ஆயிருது. அப்போ இந்த 2 என்ன செய்யாது, எரியாது. அப்போ என்னெல்லாம் எரியாது, ஆரும் பியும் மட்டும் தான் எரியும், கியூ என்ன செய்யாது, எரியாது. அதாவது எதை ரிமூவ் பண்ணிருக்கோம், ஆரை பிக்யூஆர், ஆறு இது ஆரை ரிமூவ் பண்ணிருக்கோம். இந்த இதை ரிமூவ் பண்ணிட்டோம், ஆரை. அப்போ ஆரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது கரண்ட் நினைச்ச முடியாது, ஒரு இதுலயுமே எங்க போக முடியாது, இதுலயே கட் ஆயிருது. சர்க்கியூட் வந்து நினைச்ச முடியாது, எங்கேயுமே நினைச்ச முடியாது, போக முடியாது. இங்கேயும் போக முடியாது, இப்படியும் போக முடியாது, இங்கேயும் வர முடியாது. அப்போ ஒரு லைட் நினைச்சது எரியாது, எல்லாமே ஆஃப். எஸ் ரிமூவ், இதான் எஸ். அந்த மாதிரி எஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது எஸ் ரிமூவ் பண்ணிட்டா கரண்ட் வந்து நினைச்சு இப்படி வந்து இப்படி போயிடும், இங்க நினைச்சது வர முடியாது. அப்போ ஆரும் பி எரியும், இதுல நினைச்சது எரியாது. அப்போ கியூ ஆஃப் பி அண்ட் ஆர் ஆன். இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்க. தமிழ் சொன்னா இப்போ நம்ம என்னெல்லாம் நீக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துக்க. ஃபர்ஸ்ட் வந்து பி நீக்கப்படல். இதை நீக்கிட்டோம் அப்படின்னா சர்க்கியூட் வந்து இந்த இடத்துல என்ன செய்யும், கட் ஆயிரும். அப்போ கரண்ட் வந்து இப்படி போகும். அப்போ இந்த 3மே என்ன செய்யும், எரியும். பி தவிர 3மே எரியும். அப்போ ஒளிர்கிறது, கியூ ஒளிர்கிறது, ஆர் ஒளிர்கிறது, அடுத்தால எஸ் ஒளிர்கிறது. அடுத்து என்னது, கியூ நீக்கப்படல். கியூவை நீக்கிறதும், இந்த கியூவை நீக்கிறதும். இப்போ கியூவை நீக்கிட்டோம்னா கரண்ட் இங்கே வர முடியாது, இப்படி மட்டும் போகும். அப்போ இந்த 2ம் எரியும், ஆரும் பியும் ஒளிரும். பி ஒளிர்கிறது, ஆர் ஒளிர்கிறது, எஸ் என்ன செய்யாது, ஒளிராது. அடுத்து என்னது கொடுக்கிறோம், ஆர் நீக்கப்படல். இந்த ஆரை நீக்கப்பட்டது. அப்போ ஆரை நீக்கிட்டா கரண்ட் நினைச்ச முடியாது, இங்கே வரவே முடியாது, அப்படி இந்த இடத்துல நின்றோம், பிரேக் ஆயிடும். சுவிட்ச் ஓப்பன் பண்ண மாதிரி என்ன, கரண்ட் தாண்டி வர முடியாது. அப்போ ஒண்ணுமே எரியாது. அப்போ பி எரியாது, கியூ எரியாது, எஸ் நினைச்சது எரியாது, ஒளிர்வில்லை. அடுத்து கடைசியா எஸ் நீக்கப்படல். எஸ் நீக்கிடுதோம். அப்போ எஸ் நீக்கிட்டோம்னா கரண்ட் வந்து இப்படிதான் போவோம், இங்க எரிச்சது வராது. அப்போ கியூ எரியாது, ஆரும் பியும் எரியும். பி ஒளிர்கிறது, ஆர் ஒளிர்கிறது, கியூ எரிச்சல ஒளிரவில்லை.
இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான், அவ்வளவுதான். அடுத்து 14வது சம். In a potentiometer arrangement, a cell of EMF 1.25 volt gives a balance point at a 35 centimeter length of the wire. If the cell is replaced by another cell and the balance point shift to 63 centimeter, what is the EMF of the second cell? சரி, இப்போ 2 செல் இருக்கு. இல்லை, ஃபர்ஸ்ட் செல்லுக்கு EMF வந்து அளவு 1.25. அதாவது ஒரு மின்னழுத்தமானி அமைப்பில் 1.25 வோல்ட் மின்னியக்கு விசை கொண்ட மின்கலம் தரும் சமன்சை நீளம் வந்து 35 சென்டிமீட்டர். அடுத்தால என்ன பண்றோம், இந்த மின்கலம் மாற்றப்பட்டு அந்த மின்கலத்தை சேஞ்ச் பண்ணிடுறோம், இன்னொரு மின்கலத்தை என்ன செய்யறோம், இணைக்கிறோம். அதை இணைக்கும் பொழுது சமன்சை நீளம் வந்து 63 சென்டிமீட்டருக்கு நகர்கிறது எனில் இரண்டாவது மின்கலனின் மின்னியக்கு விசையை கணக்கிடு. மாதிரி கிவன் எழுதிக்கிறது. 2 செல் இருக்கு. ஃபார் த ஃபர்ஸ்ட் செல் EMF அளவு 1.25 வோல்ட், அதோட நீளம் L1 அளவு 35 சென்டிமீட்டர். அப்போ 35 × 10⁻⁻2 மீட்டர் ஃபர்ஸ்ட் செல்லுக்கு முடிஞ்சது. செகண்ட் செல்லுக்கு வரும். ε2 வந்து அளவு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். L2 வந்து கொடுத்தாச்சு 63 சென்டிமீட்டர், 63 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர் மீட்டரா மாத்த 10⁻⁻2 மீட்டர். இன்னும் ஃபார்முலா இப்பதான் பொட்டன்ஷியோமீட்டர் பார்த்தோம். கம்பேரிசன் ஆஃப் EMF ஆஃப் 2 given cells using potentiometer. ஃபார்முலா என்ன, ε1/ε2 is equal to L1/L2. சப்ஸ்டிட் பண்ணுது. ε1 வந்து 1.25, ε2 தெரியாது, கண்டுபிடிக்கணும். L1 வந்து 35 × 10⁻⁻2, L2 வந்து 63 × 10⁻⁻2. 10⁻⁻2 10⁻⁻2 கேன்சல் ஆயிரும். இங்க டிவிஷன்ங்கிறதுனால கேன்சல் ஆயிருது. டேரக்டா 35 சென்டிமீட்டர் 16 போட்டாலும் ஒண்ணு இல்லை. ஆனா ரூல்ஸ் படி என்ன செய்யணும், SI யூனிட்டுக்கு என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல சரியாயிட்டு, ஆனால் சில இடத்துல நினைச்ச முடியாது, சரியாகாது. அதனால you have to convert into மீட்டர். சரி, இனிமே என்ன பண்றோம் அப்படின்னா ε2 கண்டுபிடிக்கணும். மிச்சம் எல்லாம் ஒரு கொண்டு வா. ε2 இந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா அது மேலே வந்துடும் ε2. மற்ற எல்லாத்தையும் லெஃப்ட் சைடு கொண்டு வரோம். அப்போ இது இங்க வரும்போது 63 × 1.25, இது அப்படி கீழே வந்துடும் 35. அதை ஆட் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணா எவ்வளவு வருது, 2.25 வோல்ட். இதுதான் ε2. ε2ங்கிறது என்னது, EMF ஆஃப் த செகண்ட் செல். அதாவது இரண்டாவது மின்கலத்தின் மின்னியக்கு விசை அளவு 2.25 வோல்ட். இப்போ நான் டைரக்டா ஆன்சர் எழுதிட்டேன். நீ என்ன செய்ய முடியாது, இதை வந்து அதிகமாக மல்டிப்ளை பண்ண கொஞ்சம் கஷ்டம். மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ யூ கேன் யூஸ் லாக். இதை லாக் போட்டு காமிச்சிருக்கேன், பார்த்துக்க. ε2 கண்டுபிடிக்கிறோம். 63 × 1.25/35. அப்போ என்ன செய்யணும், லாக் 63 பாரு, 2 டிஜிட் வரதுனால 1. 63ல 0 பார்த்தோம் அப்படின்னா 1.7993. அடுத்து 1.25, லாக் 1.25, ஒரு டிஜிட் இருக்கிறதுனால 0. 12ல 5க்கு பார்க்குறோம், 0969. மல்டிப்ளிகேஷன் என்ன செய்யணும், 2 ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணால் 1.8962. அடுத்து என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் லாக் 35, லாக் 35 பாரு, அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். 35க்கு அப்போ 2 டிஜிட் 1.5441 சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 0.3521 கிடைக்கும். இதுக்கு ஆன்டி லாக் பார்த்தோம்னா 0.3521க்கு என்ன செய்யணும், ஆன்டி லாக் பார்த்தோம்னா 2215 வரும். 0 இருக்கிறதுனால ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 2.25. தட்ஸ் ஆல். அடுத்து அசைன்மெண்ட் பார்ப்போம். சரி, அசைன்மெண்ட் 20 ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன். ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மார்க் கொஸ்டின். ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். Joule's law of heating. 5 mark question. Explain the determination of the internal resistance of a cell using potentiometer. Explain the determination of the internal resistance of a cell using potentiometer. Tamil medium. ஜூலின் வெப்ப விதியை கூறுக. 5 மார்க் கொஸ்டின். மின்னழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின்தடையை காண்பதை விளக்குக. மின்னழுத்தமானியை பயன்படுத்தி மின்கலத்தின் அகமின்தடையை காண்பதை விளக்குக. That's all. We'll continue in the
next class. Thank you.